தனிநபராக நீங்க என்னவோ பேசிட்டு போலாம். ஆனால் இது ஒரு இயக்க, ஒரு கட்சி, தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சி, பல நகரமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர்களை, ஒன்றிய கவுன்சிலர்களை, சட்டமன்ற உறுப்பினர் உட்பட எல்லாவற்றையும் உருவாக்கி இப்போ ஒரு அதிகாரமிக்க இடத்துக்குள்ள போற ஒரு கட்சியில எடுத்தவங்க எந்த முடிவும் பண்ண முடியாது. வாய்ப்பு கொடுக்க தான் செய்வோம். ஏன்னா ஜெகதீசன் அண்ணன் அறிவார்ந்த ஒரு நபர், அதை நம்ம மறுக்கவே முடியாது. அவருக்கு அறிவார்ந்த அரசியல் புரிதல் உள்ள ஒரு நபர் தான். அவர் மார்க்சியம் பேசுவாரு, அவர் தமிழ் தேசிய அரசியலுக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு சின்ன முரண் இருக்கின்றதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமா அவர் எதுவுமே செய்யல நம்ம சொல்ல முடியாது. அவருடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்படி செயல்படக்கூடிய ஒரு நபர் சிறு சிறு முரணை களைஞ்சிக்கிட்டு பயணப்பட வேண்டும் தான் நம்ம விரும்புவோம் யாருமே. எடுத்த உடனே வெளியே போடான்றது நாங்கள் என்ன இது மன்னராட்சியை கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம்? நாங்கள் ஜனநாயக அடிப்படையில் ஒரு கட்சி கட்டமைச்சிட்டு இருக்கோம். இங்கே ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்குறோம். குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இது நீ அவர் தவறு செஞ்சிருக்க, சரி பண்ணுன்னு சொல்கிறோம். அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தாத போது தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா போய் அடுத்து பொதுக்குழு கூட்ட போகிறோம். பொதுக்குழு ஒரு முழுமையான நிர்வாக பட்டியல் வெளியிட வேண்டியிருக்கு. அதுக்குள்ளாக சரி செய்யப்பட வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். சரி செய்யப்படாதப்ப வெளியேற்ற வேண்டிய தேவை தானே இருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு?